இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த கிரியேட் வந்துட்டு ஃபுல்லா கிரியேட் வந்துட்டு சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்குது. இப்ப நம்ம நார்மலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எதுவுமே என்டர் பண்ணாம சப்மிட் குடுத்தா, இந்த இடத்துல ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம் அப்படிங்கிற மாரி வருது. இப்ப எல்லாத்துக்குமே அப்படிதான் வரும். நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ ஒண்ணு ஃபில் பண்ணிட்டு, இன்னொன்னு ஃபில் பண்ணாம விட்டாலும், எல்லாமே இப்போதைக்கு வந்துட்டு ரெக்வயர்டு இதில தான் இருக்கும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெக்வயர்ட்ல இருக்கிறத நம்ம வந்துட்டு வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வியூஸ் கிரியேட் பண்ணோம்ல, அந்த வியூஸுங்கிற கிரியேட்குள்ள போய் தான் வந்துட்டு நம்ம வேலிடேட் பண்ண முடியும். ஸோ, அது வேலிடேட் பண்றதுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல வியூஸ்குள்ள போய்க்கலாம். வியூஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் ஃபார்ம்ல தான் வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஓகே. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த ஃபார்ம வந்துட்டு ரெண்டர் பண்ணி இது பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இஃப் request dot method equal to போஸ்ட்ன்னு இருந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல இந்த ஃபார்ம வந்துட்டு ரீடைரக்ட் பண்றதுக்கு இது பண்ண போறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இதில நம்ம பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்ப இந்த இஃப் கண்டிஷன் தான் இருந்துச்சுன்னா, நம்ம இந்த ஃபார்ம வந்துட்டு ஒரு ஸ்டெப் அப்படியே டேப் கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்துடலாம். முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரி ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் ஓகே. இப்ப இஃப் ஃபார்ம் டாட் இஸ் இஸ் வேலிட் வேலிடான்னு செக் பண்ணுறோம். இஸ் வேலிடா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபார்ம் டாட் சேவ் ஃபார்மை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரீடைரக்ட் பண்ணோம். ரிட்டர்ன் ரீடைரக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ரீடைரக்ட் வந்துட்டு 2 பக்கத்தில் ரீடைரக்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்துட்டு ரீடைரக்ட் ஆயிரும். இப்படி இல்லாட்டி நம்ம இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஸ் கண்டிஷன் எல்ஸு இந்த எல்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் இந்த ஃபார்மையே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதே ஃபார்ம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஃபார்ம் ஓகே. ஸ்டூடெண்ட் ஃபார்ம்னு கொடுத்துட்டோன்னா இதாயிரும். இப்போ நம்ம வந்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த சர்வரில் போயிட்டு நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே 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 ஓகே. இப்போ இது வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்துட்டு இங்கே எல்ஸுக்கு வெளியே கொண்டு வந்துடணும். சாரி. சரி. இப்போ இதை ரீரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபார்ம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபார்மில் வந்துட்டு நம்ம டேட்டா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அட்மின் ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் அப்படியே இது பண்ணிக்கலாம். இந்த இதில் ஸ்டூடெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனல் பேர் கொடுக்கலாம். FTCOD கிராஃப்ட் கோட். ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 21 BCS 352 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இமெயில் பார்த்தீங்கன்னா raftcode@gmail.com. டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு பிசிஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ பிசிஎஸ் தான் இதில் டிபார்ட்மெண்ட். ஓகே. இப்போ இந்த டேட்டாவை சப்மிட் பண்ணால் இண்டெக்ஸு நாட் ஃபவுண்ட் இண்டெக்ஸ் இருக்குது.
ஹோம்னு திரும்பி வரணும். ஏன் போக மாட்டேங்குது? ரீடைரக்ட் யூஆர்எல்ஸ் யூஆர்எல்ஸ். ஓகே, இதில் நம்ம ரீடுன்னு கொடுத்துருப்போம். ஸோ இண்டெக்ஸ் டாட் வியூக்கு வந்துட்டு நம்ம இங்கே ரீடுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே யூஸ். ஓகே, சேவ். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஹோம் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஓகே 2 டைம் பேக்எண்டில் சேவ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணிடுவோம். எஸ் ஐம் ஷூர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டா வந்துட்டு இந்த இடத்துல ஏற்கனவே சேவ் ஆயிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட்டோட ஆப்ரேஷன். இப்போ கிரியேட்டோட ஆப்ரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதோட இதுக்கு வரணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டாவை ரீட் பண்ணணும். அந்த கிரியேட் ஆன டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த ஹோம் பேஜில் வந்துட்டு ஒரு இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு ரீட் ஆகி இதாகணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் தான் ரீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த மாடல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸை நம்ம எடுத்துக்கணும். வேல்யூஸை எடுத்துட்டு அந்த மாடல்ஸில் எடுத்த வேல்யூவை நம்ம ஒரு டேட்டா ஆப்ஜெக்டை இதில் நம்ம இப்போ சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் போய்க்கலாம். யூஸ் போயிட்டு இப்போ இந்த இண்டெக்ஸில் தான் சென்ட் ஆகணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபார் ஓஎம் ஃப்ரம் crud டாட் மாடல்ஸ். இந்த மாடல்ஸ்லேருந்து இம்போர்ட் ஸ்டூடெண்ட். நான் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டூடெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்துட்டு டேட்டாவை இது பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேட்டா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் இந்த ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டையும் கெட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல். ஓகே, எல்லா ஆப்ஜெக்ட்டையும் கெட் பண்ணியாச்சு. இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு சென்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கமா டிக்ஷனரி ஓப்பன் பண்ணிட்டு டேட்டா டிஏடிஏ டேட்டா. இப்போ நம்ம இந்த டேட்டாவை இதில் சென்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் சென்ட் பண்ணிட்டோன்னா இந்த இண்டெக்ஸோட ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் இருக்குதுல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு h1 டேக் கொடுத்துக்கிறேன். h1 டேக் கொடுத்துட்டு நான் இந்த இதில் DASPLA டிஸ்பிளே for ஃபார்ம் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுக்கலாம்.